ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டரோட மியூட்டேஷனல் கேஸ் ஸ்டடி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டரோட டெவலப்மெண்ட் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாம் இதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களால பார்க்க முடியும். ஒரு பிளேலிஸ்டாவும் இந்த ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு உங்களால இந்த சேனலுக்குள்ள பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸை பார்த்தாலே நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. மியூட்டேஷன் அப்படின்னும் போது அதனுடைய விளைவுகள் வந்து நார்மலா இருக்கிறத விட அப்நார்மலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த மியூட்டேஷனல் கேசஸ். இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்மளால இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம். ட்ரோசோஃபில்லா டெவலப்மெண்ட்ல நாம இது வரைக்கும் பார்த்தது செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் ட்ரோசோஃபில்லா, ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டர்னல் செக்மெண்ட் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் ஹோமியோட்டிக் ஜீன்ஸும் பார்த்தாச்சு. டார்சல் வென்ட்ரல் ஆக்சஸும் நம்ம இந்த சேனல்ல பார்த்தாச்சு, அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷனல் கேசஸ் ஸ்டடியை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய வரும். மியூட்டேஷன்ஸ்னால வர விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹோமியோட்டிக் ஜீன்ஸ்ல மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா, அதாவது இப்போ ஹெட், தொராக்ஸ், அப்டமன் இந்த பார்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த செக்மெண்ட்ஸ் இதுல மியூட்டேஷன் நடந்ததுன்னா இது லீத்தலா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் நெக்ஸ்ட் ஃபைனலா அந்த ஆர்கானிசம் ஃபுல் மெச்சூரிட்டி அடையிறது வந்து கஷ்டம் அதுல ஏதாவது மியூட்டேஷன் நடந்ததுன்னா. மோஸ்டா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பைகாய்ட், இது வந்து மதர் மேட்டர்னல்லையே இருக்கக்கூடிய ஜீன்கள், பைகாய்ட் நானோஸ் எல்லாம் இதுல மியூட்டேஷன் நடந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஹெட் தொராசிக் ஸ்ட்ரக்சர் இது எப்படி கன்வெர்ட் ஆகப்படும்னா அப்டோமனா கன்வெர்ட் ஆகப்படும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலா நம்ம எம்ப்ரியோல ஆன்டீரியர் சைடு இங்கேயும் போஸ்டீரியர் சைடு இங்கேயும் பார்க்க முடியும். ஸோ இது நார்மலா வளர்ந்தாக்கா இதனுடைய எம்ப்ரியோ நார்மல் லார்வா எப்படி இருக்கும். ஸோ இதுல மியூட்டேஷன் நடந்ததுன்னா இப்போ பைக்வாய்ட் சைட்ல மியூட்டேஷன் நடந்ததுன்னா இப்போ இந்த போஸ்டீரியர் சைட் இங்கே தான் வளரும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டடி இங்கே. ஆனா அது லீத்தலா தான் இருக்கும், லீத்தல் ஃபினோடைப்பா இருக்கும், அதனால ஃபுல் ஆர்கானிசமா வளர முடியாது. ஓகே, இங்க இருக்க ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆன்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசம், அதாவது பைகாய்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆன்டீரியர் சைட்ல இருந்து சில சைட்டோபிளாசமா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க போஸ்டீரியர் சைட்ல, அதாவது ஏதோ ஒரு டோனார் உடைய போஸ்டீரியர் சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட சைட்டோபிளாசம இந்த ஆன்டீரியர் சைட்ல செலுத்தும் போது அந்த எம்ப்ரியோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா டபுள் போஸ்டீரியர் லார்வா, ரெண்டு சைடுமே போஸ்டீரியர் சைடா இருக்கக்கூடிய லார்வாவா வளரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னால அதனால ஃபர்தர் வளர முடியாது. இட் இஸ் அ லீத்தல் ஃபினோடைப். நம்ம பார்த்தோம் இந்த ஹோமியோட்டிக் ஜீன்ஸ், அதாவது ஜீன்ஸ்ல மியூட்டேஷன் நடந்ததுன்னா அது லீத்தலா இருக்கும். சிலது வந்து நான் லீத்தலாகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டனாவும் லெக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரியான ப்ரோக்ராம் கொண்ட ஜீன்கள். ஆண்டனால ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ஃபிளைல ஹெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ல கால் ஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்துருக்கும். தொராசிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய லெக்ஸ்லயும் ஹெட்ல இருக்கக்கூடிய ஆண்டனாலும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். ஸோ அதை தான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த ஆண்டனால இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ல டேமேஜ் ஆனா இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு. அடுத்ததா ஜெர்ம் லைன் கைமிரா, அதாவது இப்போ ஜெர்ம் லைன்ல வந்து நம்ம இன்டர் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டார்பிடோ ரிசெப்டர் இது நம்ம பார்த்திருப்போம். இது நம்ம டார்சல் வென்ட்ரல் ஆக்சிஸ் டிட்டர்மினேஷன் அப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த ரிசெப்டர். ஸோ இந்த டார்பிடோ ரிசெப்டர் மேட்டர்னல்ல ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது ஃபாலிக்கல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஊசைட். ஸோ இதுல வெளியில இருக்கக்கூடியது ஓவாரியன் ஃபாலிக்கல், உள்ள இருக்கக்கூடியது தான் எக். ஓகேங்களா. ஸோ இப்போ வெளியில இருக்கிறது மதரோடது தான் எப்போதும் இருக்கும். ஸோ உள்ள இருக்கிறதுல தான் ஃபர்டிலைசேஷன் ஆகி ஃபர்தர் வந்து அது வளருது. ஸோ இப்போ வெளியில இருக்கிறதுல மியூட்டேஷன் நடந்துருது அப்படின்னா, அதாவது டார்பிடோ ரிசெப்டர்ல மியூட்டேஷன் நடந்ததுன்னா இந்த கேஸ் ஸ்டடி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ உள்ள இருக்கிறது எக்ல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடியது கர்கன் எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த குர்கன் எம்ஆர்என்ஏ எதோடையது? எக்கோடையது. டார்பிடோ ரிசெப்டர் எதோடையது? மேட்டர்னல் ஃபாலிக்கல் செல்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடியது வைல்ட் டைப் எக். அதுல நார்மலா டார்பிடோ ரிசெப்டர் நல்லா இருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய எக். இப்போ இன்னொரு எக் எடுத்துக்கலாம். இது வந்து டார்பிடோ டெஃபிஷியன்ட் எக். ஸோ இதுல மேல இந்த ஃபாலிக்கல்ல டார்பிடோ டெஃபிஷியண்டா இருக்கும். இது மதரோடது அப்படின்றதுனால இதுக்கும் எக்குக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இன்டர், அதாவது சேஞ்ச் பண்றோம். டார்பிடோ டெஃபிஷியன்ட் ஓவாரியில உள்ள இருக்கக்கூடிய இந்த எக்கை ஷிஃப்ட் பண்ணோம்னா வைல்ட் டைப்புக்குள்ள. ஸோ வைல்ட் டைப்புக்குள்ள இருக்கக்கூடிய எக்கை டார்பிடோ டெஃபிஷியன்ட் ஓவாரிக்குள்ள ஷிஃப்ட் பண்ணும்போது இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இங்க பாக்குறோம், இங்க டார்பிடோ ரிசெப்டர் இருக்கு, இங்க ரிசெப்டர் இல்லை.
ஸோ இப்போ இங்க வளரக்கூடிய இந்த எம்ப்ரியோ எப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்பிடோ டெஃபிஷியன்ட் எக்ஸ் இந்த வைல்ட் டைப் ஓவாரியில வளரும்போது நார்மல் எம்ப்ரியோவா வளரும். அதுதான் இந்த ரிசர்ச் கேஸ் ஸ்டடி. அதுதான் இங்க கொடுத்திருக்க ரிசல்ட். அதாவது ஏன்னா இங்க டார்பிடோ ரிசெப்டர் பிரசன்டா இருக்கிறதுனால இங்க டார்சல் வென்ட்ரல் ஆக்சிஸ் டிட்டர்மினேஷன் கரெக்டா நடக்கும். Okay. அடுத்ததான் வைல்ட் டைப் எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் டார்பிடோ டெஃபிஷியன்ட் ஓவாரி ப்ரொடியூஸ் வென்ட்ரலைஸ்ட் எம்ப்ரியோ. ஸோ இங்க டார்பிடோ டெஃபிஷியன்ட்ல நம்மளுக்கு எது இல்லை, டார்பிடோ ரிசெப்டர் இல்லை. டார்பிடோ ரிசெப்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த டார்சல் ஃபேட் வந்து உருவாகாது. இதுதான் டார்சல் சைட் அப்படின்ற ஃபேட் டிட்டர்மைன் ஆகாததுனால இந்த எம்ப்ரியோ ஃபுல்லாவுமே வென்ட்ரல் ஃபேட்டா டிட்டர்மைன் ஆகப்படும். ஸோ இதுதான் டார்பிடோ டெஃபிஷியண்டா இருக்கிற இந்த ஒவாரியில இந்த எக் வளரும் போது அதுல டார்சல் இருக்காது. ஸோ வென்ட்ரலைஸ்ட் எக்கா இருக்கும். Dorsal protein enters in the nuclei of dorsal side of the embryo, which came from the wild type egg, developed in torpedo deficient ovary. ஸோ டார்சல் புரோட்டீன் நம்மளுக்கு தெரியும். இங்க ஒன்ஸ் இந்த சிக்னல் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல டார்சல் புரோட்டீன் என்டர் ஆகும். இந்த டார்பிடோ டெஃபிஷியன்ட் இந்த ஊசைட் அதாவது ஓவாரியில டார்பிடோ டெஃபிஷியண்டா இருக்கனால ஸோ எல்லா சைடுமே வென்ட்ரலைஸ்டா ஆயிடும். ஓகே, அடுத்ததா பைகாய்ட் எம்ஆர்என்ஏல வரக்கூடிய மியூட்டேஷன். இப்போ பைகாய்ட் எம்ஆர்என்ஏன்றது நம்மளுக்கு தெரியும், பொதுவா ஆன்டீரியர் சைட் ஆஃப் த ஊசைட்ல இருக்கக்கூடியது. அதாவது மெட்டர்னல் ஜீன் இது. ஸோ ஊசைட் மெட்டர்னலா இருக்கும் போதே அதுலயே இருக்கக்கூடிய ஜீன் வந்து ஆன்டீரியர் சைடை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பைகாய்ட், போஸ்டீரியர் சைடை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய நானோஸ் சில ஜீன்களும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ ஸோ ஆன்டீரியர் சைட்ல இப்போ போகுதுன்னா நார்மலா இருக்கும் இதனுடைய டெவலப்மெண்ட். அதாவது ஆன்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய ஆக்ரான் அதாவது ஃபேஸ், அதுக்கப்புறம் ஹெட், அதுக்கப்புறம் தராக்ஸ், அப்புறம் அப்டோமென், ஃபைனலா இருக்கக்கூடியது டெல்சான் அப்படின்னா டெய்ல், டெய்ல உருவாக்கக்கூடிய பார்ட். பைகாட் எம்ஆர்என்ஏவை சென்டர்ல மட்டும் புகுத்துனா அதனுடைய ரிசல்ட் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ எப்படி இருக்கும், ரெண்டு சைடுமே டெய்லாவும் சென்டர்ல ஹெட் அண்ட் தொராக்ஸ் ரீஜனும் இந்த சைட்ல அப்டோமெனும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு சைடுமே டெய்ல் உருவாகிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டெய்ல், அதுக்கப்புறம் தொராக்ஸ், ஹெட், தொராக்ஸ், அப்புறம் அப்டோமென், அப்புறம் டெய்ல், இப்படி உருவாகுது. இப்போ இந்த போஸ்டீரியர் சைடு ஆஃப் எம்ப்ரியோல இந்த பைகாய்டு எம்ஆர்என்ஏ புகுத்துனா எப்படி இருக்கும்னா, ரெண்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆன்டீரியர் சைடு பைகாய்டு அதாவது வைல்ட் டைப் எம்ப்ரியோல எப்போதுமே கரெக்டா இருக்கும். அதாவது ஆன்டீரியர் சைடு பைகாய்டு இருக்கும், போஸ்டீரியர் சைடு நானோஸ் இருக்கும். இந்த நானோஸை எடுத்துட்டு போஸ்டீரியர் சைட்ல இந்த பைகாய்டை புகுத்தும் போது எப்படி இருக்கும் அதனுடைய ரிசல்ட், அதாவது ஃபேஸ், அப்புறம் ஹெட், தொராக்ஸ், அப்டோமென், திரும்ப தொராக்ஸ், ஹெட், அப்புறம் ஆக்ரான், ஃபேஸ், இப்படி உருவாக்குறதா பார்க்க முடியுது. நம்ம பார்த்தோம் வைல்ட் டைப் எம்ப்ரியோல எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆக்ரான், ஹெட், தொராக்ஸ், அப்டோமென், டெல்சன் இப்படி கரெக்டா இருக்கும். ஸோ அதுல இருந்து உருவாக்குற எம்ப்ரியோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஹெட், டெய்ல் இதெல்லாம் கரெக்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ பைகாய்ட் டெஃபிஷியண்டா இருக்கக்கூடிய எக்ல எப்படி இருக்கும்னா ரெண்டு சைடுமே டெய்ல் அதாவது டெல்சான் ரெண்டு சைடுமே இருக்கும்ன்ற இந்த கேஸ் ஸ்டடியில பார்த்தோம். இப்போ நானோஸ் டெஃபிஷியண்டா இருந்தா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நானோஸ் டெய்ல் சைடு உருவாக்கக்கூடியது. ஸோ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், ஆக்ரான் இருக்கும், ஹெட், தொராக்ஸ், டெல்சான், அப்டோமென் இருக்காது. ஸோ டெல்சான் அப்படின்றது இந்த நானோஸோடைய சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் டெய்ல் பார்ட். பட் இந்த நானோஸ் ரொம்ப முக்கியமா எதுக்கு தேவைன்னா அப்டோமினல் ரீஜனுக்கு தேவை. ஸோ இப்போ அப்டோமினல் ரீஜன் இங்க இல்லாத ஒரு கேஸை பார்க்க முடியுது. ஹோமியோ செக்மெண்டேஷன் ஜீன்ஸ் பத்தி படிக்கும்போது ஸோ இங்க ஹாஃப் ஆஃப் த அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரோசோஃபிலால இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எதுனா ஆன்டினோபீடியா காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹாஃப் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடியது பைதொராக்ஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த பைதொராக்ஸ்ல அதாவது தொராசிக் செக்மெண்ட் உடைய தேர்ட் தொராசிக் செக்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடியது அல்ட்ரா பைதொராக்ஸ். ஸோ இதுல மியூட்டேஷன் நடந்ததுன்னா எப்படின்னு பார்ப்போம் நம்ம ரிசல்ட். Another example is bithorax complex. So bithoraxல third segment தான் ultra bithorax. So இதுல non-lethal mutation நடக்க சான்ஸ் இருக்கு. So இந்த ஃப்ளைல ரெண்டு செட் ஆஃப் விங்ஸ் உருவாகும். இப்போ லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா ஒரு பேர் ஆஃப் விங்ஸும் ஒரு பேர் ஆஃப் ஹால்டர்ஸும் இருக்கக்கூடியது. ஹால்டர்ஸ் அப்படின்றது இந்த சென்டர்ல இந்த ஆர்கானிசம்க்கு ஒரு பேலன்சிங் ஃப்ளை பண்ணும்போது பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பார்ட்ல வந்து மியூட்டேஷன் நடந்ததுன்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா இந்த ஹால்டருக்கு பதிலா இன்னொரு விங் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா இந்த இடத்துலயே விங்ஸுக்கு பதிலா இந்த ரெண்டு சைடும் ஹால்டர் மாதிரியே ஒரு ரெண்டு ரீஜன் உருவாக்குது இன்ஸ்டெட் ஆஃப் விங்.
ஓகே, அடுத்தது inactivation of a particular gene system causes loss of corresponding set of body structure. ஃபார் எக்ஸாம்பிள், லார்வால ஆன்டீரியர் சிஸ்டம் அதோடைய டெர்மினல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இப்போ டெய்ல்னா டெய்ல் ஃபார்ம் ஆக முடியும். இந்த போஸ்டீரியர், அதாவது மிரர் இமேஜ் மாதிரி, போஸ்டீரியர் சைடோடைய அந்த மிரர் இமேஜ் மாதிரி அந்த டெர்மினல் ஃபார்ம் ஆகப்படும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஆன்டீரியர், போஸ்டீரியர், டெர்மினல் இந்த 3 இருக்கக்கூடியதுல பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். அதாவது நார்மல் லார்வா இப்படி இருக்கும். இதுல பைகாய்டு, ஆன்டீரியர் சைடு இருக்கக்கூடிய பைகாய்டுல டெஃபிஷியன்சி நடந்ததுன்னா, மியூட்டேஷன் நடந்ததுன்னா ஆன்டீரியர் சைட்ல மியூட்டேஷன் நடக்கும். பட் போஸ்டீரியர் அண்ட் டெர்மினல் ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் அந்த டெர்மினல்ல இருக்க ஆன்டீரியர் டெர்மினல் ரீஜனும் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ நானோஸ்ல டெஃபிஷியன்சி இருந்தா, மியூட்டேஷன் நடந்திருந்ததுன்னா அப்டோமென் ரீஜன் வந்து வளர்ந்துருக்காது ஒழுங்கா. இது முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். பட் டார்சோன்றது டிப், டெய்ல் அண்ட் ஹெட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. இப்போ இந்த போஸ்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய டார்சோல, டெய்ல இருக்கக்கூடிய இந்த டார்சோல டெஃபிஷியன்சி இருந்தா டெர்மினல்ல இப்போ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட் இருக்கும். பட் டெய்ல் வந்து வளர்ந்துருக்காரு. இப்போ 3மே இல்லைன்னா அது ஒரு லீத்தல் எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் ஆன்டீரியர் இருந்திருந்தா ஸோ இப்படி ஒரு பார்ட் இருக்கும், வெறும் ஆன்டீரியர் ஃபார்மா இருக்கும். அதுக்கப்புறம் அப்டாமினலோ ஒரு லாஸ்ட் ஃபைனல் டெர்மினல் பார்ட்டோ வளர்ந்துருக்காது. போஸ்டீரியர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்டாமினல் ரீஜன். அதுக்கப்புறம் டெர்மினல் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் ப்ரெசென்ட் ஆகலைன்னா இந்த டெர்மினலே மிரர் இமேஜ் மாதிரி இன்னொரு டெர்மினல் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் கேஸ் ஸ்டடி வந்து நான் ரெஃபர் பண்ணது எதுலன்னா மாலிகுலர் பயாலஜி ஆஃப் செல் 4th எடிஷன்ல. எம்ப்ரியோல செக்மெண்டேஷனுக்கு உதவி பண்ணக்கூடிய இந்த பேர் ரூல் ஜீன் இதுல மியூட்டன்ட் நடந்தா, கேப் ஜீன் ஆர் செக்மெண்ட் போலாரிட்டி ஜீன் இதுல வந்து மியூட்டேஷன் நடந்தா எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். இந்த பேர் ரூல்டு மியூட்டன்ட் ஈவன் ஸ்கிப்ட்ல மியூட்டேஷன் நடந்ததுன்னா ஆட் நம்பர் பேரா செக்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கும். அதே ஃபியூசியன் தராசுல நம்மளுக்கு மியூட்டேஷன் நடந்திருந்தா ஈவன் நம்பர் பேரா செக்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கும். நம்ம செக்மெண்டேஷன் பத்தி கிளியரா பார்க்கும்போது, ஸோ செக்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ பேரா செக்மெண்ட் இப்படி இதுல பாதி, ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் பாதி பாதி வந்து பேரா செக்மெண்ட் அடங்கிடும். ஸோ இந்த செக்மெண்டோடைய ஆன்டீரியர் போஸ்டீரியர் இப்படி இருக்குன்னா இந்த பேரா செக்மெண்டோடைய ஆன்டீரியர் போஸ்டீரியர் இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பரா நம்மளுக்கு மியூட்டேஷன் நடக்கும். ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. ஈவன் ஸ்கிப்ல மியூட்டேஷன் நடந்தா ஆட் நம்பர் பேரா செக்மெண்ட் இருக்காது. ஃபியூசியன் தெராசுல மியூட்டேஷன் நடந்தாக்கா ஈவன் நம்பர் பேரா செக்மெண்ட்ல நம்ம லேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ ஈவன் ஸ்கிப்ல மியூட்டேஷன் நடந்ததுனால ஸோ ஆட் நம்பர் பேரா செக்மெண்ட் எல்லாம் இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. அதே மாதிரி கேப் ஜீன் குரூப்பல்ல வந்து மியூட்டேஷன் நடந்தா ஸோ இந்த சென்டர்ல மேஜரான போர்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த குரூப்பல், ஸோ இதுல மியூட்டேஷன் நடந்தா டெர்மினலும் வந்து நம்மளுக்கு இருக்கிறதா பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி. அடுத்ததா கூஸ்பெரி, இதுல வந்து மியூட்டேஷன் நடந்தா, அதாவது போஸ்டீரியர் ஹாஃப், இந்த செக்மெண்ட்ல போஸ்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஈச் செக்மெண்ட், ஸோ போஸ்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஈச் செக்மெண்ட் இஸ் ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் பேரா செக்மெண்ட். இதான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது கூஸ்பெரி. ஸோ இந்த மியூட்டேஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும், மிரர் இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்க அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடியதுல மிரர் இமேஜா ஃபார்ம் பண்ணிடுது. இங்க இந்த மியூட்டேஷனல் கேஸ் ஸ்டடி ட்ரோசோஃபிலால, டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரோசோஃபிலால நீங்க பார்த்தது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.